வீரத் தமிழரின் மரபில் உறக்கு முறையில் உருவாக்கப்படும் அம்மன் TRY-TFT கல்வி ஓர் உறுதியின் அடையாளம். தமிழகத்திலேயே முதல் முறையாக ஜல்லிக்கட்டுக்கென்று அரங்கம் அமைக்கப்பட்டிருக்கு. அதனை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கி வைக்க இருக்கிறார்கள். இது குறித்த தகவல்களை நமது செய்தியாளர்கள் பிரசன்னா, சுபாஷ், மணிகண்ட பிரபு ஆகியோர் வழங்கி இருக்கிறார்கள். அதனை பார்க்கலாம். ஆனந்தி, அலங்காநல்லூர் அருகே கீழக்கரை கிராமத்தில் சுமார் 67 ஏக்கர் பரப்பளவில் 63 கோடி ரூபாய் செலவில் பிரம்மாண்டமாக ஜல்லிக்கட்டுக்கென்றே ஒரு பிரத்யேக மைதானத்தை தமிழக அரசு அமைத்திருக்கின்றன. இந்த மதுரை மாவட்டத்தை பொறுத்தவரை பார்த்தோம்னால் கீழடி, கலைஞர் நூலகம் அந்த வரிசையில் தற்பொழுது பிரம்மாண்டமாக கட்டமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த கலைஞர் நூற்றாண்டு ஏறு தழுவுதல் அரங்கமானது உலகத்திலேயே பிரத்யேகமாக ஜல்லிக்கட்டுக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய மைதானமாகும். இந்த மைதானம் அமைந்திருக்கக்கூடிய இந்த பகுதி எழில்மிகு காட்சியளித்து கொண்டிருக்கின்றன. தமிழர்களுடைய வீர விளையாட்டை பறைச்சாற்றக்கூடிய இந்த ஜல்லிக்கட்டை போற்றும் வகையில் தமிழக அரசு தொடர்ச்சியாக பல்வேறு நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாகவே தற்பொழுது அலங்காநல்லூர் அருகே இந்த ஜல்லிக்கட்டுக்கு உண்டான பிரத்யேக மைதானமானது கட்டப்பட்டிருக்கின்றன. இந்த மைதானத்தில் கிட்டத்தட்ட ஒரே நேரத்தில் 5000த்திற்கும் மேற்பட்ட பார்வையாளர்கள் அமர்ந்து ஜல்லிக்கட்டை காணும் வசதி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன. அதேபோல் இங்கே மிக முக்கிய விருந்தினர்கள் அமரும் இடம், ஏறு தழுவல் பங்கு பெறும் காளைகளின் எழுச்சி வடிவங்கள் புலப்படுத்தும் அருங்காட்சியகம், ஒளி காட்சி கூடம், கால்நடை மருந்தகம், நூலகம், மாடுபிடி வீரர்களுக்கான தங்குமறை, புல்வெளியில் கூட தோட்டம் என அனைத்தும் கொண்டுள்ள இந்த கிட்டத்தட்ட 83,462 சதுரடி பரப்புடைய இந்த மிகப்பெரிய அந்த பிரம்மாண்டமான கட்டிடமானது இன்னும் சற்று நேரங்களில் தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்களால் திறந்து வைக்கப்பட இருக்கின்றன. தற்சமயம் இந்த ஜல்லிக்கட்டு மைதானத்துடைய வெளிப்புற தோற்றத்தை ஒளிப்பதிவாளர் லட்சுமணன் காட்சிப்படுத்தி கொண்டிருக்கிறார். இந்த மைதானத்துடைய உட்புற தோட்டம், அதில் இருக்கக்கூடிய அதிநவீன வசதிகள் என்னென்ன என்பது குறித்து விவரிக்க செய்தியாளர் சுபாஷ் தற்பொழுது களத்தில் இருக்கிறார். அவரிடம் மேற்கண்ட தகவலை கேட்டறியலாம். நன்றி பிரசனா. இந்த 64 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தமிழகத்தில் முதல் முறையாக கட்டப்பட்டுள்ள இந்த கலைஞர் நூற்றாண்டு ஏறு தழுவுதல் அரங்கமானது மதுரையில் இன்று திறக்கப்பட உள்ளது. இந்த ஜல்லிக்கட்டு அரங்கில் ஜல்லிக்கட்டு போட்டிகளை மட்டும் நடத்தப்படாமல் இந்த ஜல்லிக்கட்டு தொடர்பான பல்வேறு விஷயங்களை எடுத்துரைக்கும் வகையில் ஜல்லிக்கட்டு அருங்காட்சியகமானது அமைக்கப்பட்டுள்ளது. இந்த அருங்காட்சியகத்தில் ஏறு தழுவுதல் தொடர்பான பல்வேறு சிற்பங்கள் மற்றும் புகைப்படங்கள், முதல் ஜல்லிக்கட்டு போட்டியில் நடைபெற்ற தொடர்பான அனைத்து படங்களும் இந்த ஜல்லிக்கட்டு அரங்கில் இடம்பெற்றிருக்கிறது. மேலும் இந்த குழந்தைகளுக்கான தனியான அறை, விளையாட்டு அறையானதும் இந்த ஜல்லிக்கட்டு அரங்கில் மேலும் சிறப்பு வைக்கும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த ஜல்லிக்கட்டு அரங்கில் LED திரைகள் கொண்டு இந்த ஜல்லிக்கட்டு போட்டியை தனி அறையில் பார்ப்பதற்கான சிறப்பு அறைகளானதும் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த அருங்காட்சியகத்தில் காளைகளை தத்துரூபமாக வைக்கப்பட்டு 3 காளைகள் இடம்பெற்றிருக்கிறது. மேலும் இந்த சிற்பங்களும் பழங்காலத்தில் எவ்வாறு ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெற்றுள்ளது என்பது கல்வெட்டுகளும் இந்த அரங்கில் இடம்பெற்றிருக்கிறது. ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடத்துவதற்காக இந்த ஜல்லிக்கட்டு அரங்கானது ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தாலும் ஜல்லிக்கட்டுகள் தொடர்பாக இந்த அருங்காட்சியகம் அமைக்கப்பட்டிருக்கிறது. மக்களிடையே மேலும் சிறப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. மேலும் இந்த ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெற்றிருக்க இடத்தின் தொடர்பாக மணிகண்ட பிரபு வழங்க இருக்கிறார். நன்றி சுபாஷ். இந்த ஜல்லிக்கட்டு அரங்கம் பல்வேறு பிரம்மாண்டங்களை தன்னகத்தை கொண்டு இன்று முதல் ஜல்லிக்கட்டு போட்டிகள் என்பது நடைபெற இருக்கிறது. இந்த ஜல்லிக்கட்டு போட்டியை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைக்கிறார். இந்த விழாவில் தமிழக அமைச்சர்கள் ஏவா வேலு, பழனிவேல் தியாகராஜன், மூர்த்தி, பெரிய கருப்பன், ராஜகண்ணப்பன் உள்ளிட்ட முக்கிய அமைச்சர்கள் கலந்து கொள்ள இருக்கின்றனர். குறிப்பாக மதுரை மாவட்டத்தில் கீழக்கரை கிராமத்தில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய இந்த கலைஞர் நூற்றாண்டு ஏறு தழுவுதல் அரங்கத்தில் பல்வேறு விதமான விளையாட்டு போட்டிகளும் வருடம் முழுவதும் நடைபெற இருக்கிறது. இந்த ஜல்லிக்கட்டு போட்டியை பொறுத்தவரை கிட்டத்தட்ட வரலாற்றிலேயே ஒரே ஒரு ஜல்லிக்கட்டு போட்டியில் 9600க்கும் அதிகமான காளைகள் ஆன்லைன் வழியாக பதிவு செய்யப்பட்டிருந்தது. அதே போல 3000த்திற்கும் அதிகமான மாடுபிடி வீரர்கள் ஆன்லைன் மூலமாக பதிவு செய்திருந்தனர். இருப்பினும் 500 காளைகள், 300 மாடுபிடி வீரர்கள் இன்றைக்கு களமிறங்க இருக்கின்றனர். இதற்கான டோக்கன்கள் ஆன்லைன் மூலமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. முழுமையான வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி ஜல்லிக்கட்டு அரங்கத்தில் இன்று ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற இருக்கிறது.
வருடம் முழுவதும் குறிப்பாக மதுரை மாவட்டத்தை சுற்றி இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளில் நடைபெறக்கூடிய ஜல்லிக்கட்டு போட்டிகள், மஞ்சு விரட்டு, வடமாடு மஞ்சு விரட்டு உள்ளிட்ட போட்டிகளை முழுமையாக இந்த அரங்கத்தில் நடப்பதற்கான ஏற்பாடுகள் என்பதும் செய்யப்பட்டிருக்கிறது. இயற்கை எழில் கொஞ்சும் அந்த அலங்காநல்லூர் கிராமத்தில் வகுத்துமலை அடிவாரத்தில் கிட்டத்தட்ட 63 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள இந்த ஜல்லிக்கட்டு அரங்கம் வரலாற்றில் ஒரு சிறப்புமிக்க இடமாக இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை. நம் வீர தமிழரின் மரபில் உறக்கு முறையில் உருவாக்கப்படும் அம்மன் TRY TFT கம்பெனி ஓர் உறுதியின் அடையாளம்.